ஒரு இறைவணக்க பாடலை தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியை கொண்டு செல்லுவோம். இதோ ஒரு இறைவணக்க பாடல். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றி அனைவருக்கும். அன்பு நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி ஒரு 45 நிமிட நிகழ்ச்சியாக இருக்கும். 9:15க்கு பிரசன்டேஷன் கம்ப்ளீட் ஆயிடும். 9:15க்கு மேல ஒரு 10 மினிட்ஸ் 10 to 15 மினிட்ஸ் ஹைஃபை ஸ்பேஸ்ல இணைந்து செயலாற்றுபவர்கள் தங்களுடைய அனுபவ பகிர்வை இறுதியில் கொடுப்பாங்க. அந்த இறுதியான அந்த 10 நிமிஷம் ரொம்ப முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்டான நிகழ்ச்சியா இருக்கும். அதனால நிகழ்ச்சியை இறுதி வரைக்கும் இருந்து கவனிங்க. அன்பர்களே, இப்ப நம்ம பார்க்க போற செய்தி என்ன அப்படின்னா, கிரவுட் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். கிரவுட் ஃபண்டிங் அப்படின்றது காலாகாலமா நம்முடைய நாட்டில் இருந்து வரக்கூடிய ஒரு வழக்கம். முதலமைச்சர் நிவாரண நிதி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு புயலோ வெள்ளமோ நிலநடுக்கமோ பெருந்தொற்றோ வரும்பொழுது பிரதம மந்திரி அலுவலகத்திலிருந்து நம்மகிட்ட கேட்பாங்க, மக்கள்லாம் ஃபண்டு கொடுங்க அப்படின்னு. ஸோ பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டா இருக்கட்டும், சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டா இருக்கட்டும், அல்லது கோயில் திருவிழாவா இருக்கட்டும், அல்லது யாராவது முடியாதவங்க இயலாதவங்களுக்கு மருத்துவ உதவியா இருக்கட்டும், எல்லோரும் கூடி ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வது உலக நாடுகள் முழுவதும் நடந்து கொண்டிருக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். அதான் கிரவுட் ஃபண்டிங். ஒரு சின்ன செய்தியை கவனிங்க. நீங்க உங்க வாழ்நாள்ல ஒரே ஒரு முறை ஒரு 10 ரூபாய நன்கொடையா ஒரு உதவியா ஒரு நபர் கொடுத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம நாட்டுல 130 140 கோடி மக்கள் இருக்கிற நம்ம நாட்டுல வெறும் 1 லட்சம் பீப்புள் மட்டும் வெறும் 10 ரூபாய ஒரு நபருக்கு ஒரு நல்ல பர்பஸுக்கு ஒரு சமுதாய அக்கறைக்கு ஒரு 10 ரூபாய ஒருத்தர் கொடுத்தார் அப்படின்னா, 1 லட்சம் பேர் 10 ரூபாய் கொடுக்கும் பொழுது அந்த டொனேஷனை ரிசீவ் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷனோ அல்லது தனிநபரோ ஒரு மில்லியனராக மாற முடியும். அதான் இதோடைய பொட்டன்ஷியல், இதோட பவர். இதான் இதோட பவர். ஒரு 10 ரூபாய் நீங்க கொடுக்கறதுனால உங்களுக்கு மனசுல ஒரு பெரிய ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி.
ஆனா வெறும் 10 ரூபா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா 1,00,000 பேர் 10 ரூபா கொடுக்கும்போது அது 10 லட்சமாக, அதாவது ஒரு மில்லியனாக மாறும். அப்படி வரக்கூடிய அந்த தொகையை பயன்படுத்தி நல்ல விஷயங்களுக்கு மக்கள் பயன்படுத்திப்பாங்க. இந்த தத்துவம் தான் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் கடைபிடிக்கிறாங்க. பலருக்கு கொடுக்கக்கூடிய தொகையில பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு காம்பன்சேஷன் கொடுக்கிறது இந்த முறைதான். இது உலகம் முழுவதும், நாடு முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வெற்றி திட்டம். இப்போ நம்ம பார்க்க போற ப்ராஜெக்டுக்கு நேம் HiFiSpace.com. HiFiSpace அப்படின்றது நம்மளுடைய ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிட்டு மோர் தென் 3 months பிளஸ் ஆயிருக்குங்க. உலக நாடுகள்ல இருக்கிற ஒருமித்த கருத்து உள்ள அத்தனை பேரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான், ஒரு கம்யூனிட்டி பில்டிங் ப்ராசஸ் தான் இந்த HiFiSpace.com. HiFiSpaceல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மோ அல்லது இது ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கோ அல்லது ஏதாவது பொருளை வாங்கக்கூடிய விற்கக்கூடிய சூழ்நிலையோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவ் சொல்லக்கூடிய ROI கம்பெனியோ இது கிடையாது. HiFiSpace அப்படின்றது முழுக்க முழுக்க ரெசிப்ரோக்கல் டொனேஷன் கான்செப்ட். ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் உதவி செய்யக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் HiFiSpace அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட். பொதுவா பாத்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் அப்படின்றது விண்வெளி, வெற்றிடம். இந்த உலகம் எதனால ஆனது உங்களுக்கு தெரியும். பவர்ஃபுல்லான 5 எலிமெண்ட், 5 எலிமெண்ட், நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்லக்கூடிய இந்த 5 எலிமெண்ட் தான், இந்த 5 பூதங்கள் தான் இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப அசைக்க முடியாத சக்தி. இந்த 5 எலிமெண்ட் மாதிரி தான் நம்முடைய HiFiSpace வெரி வெரி பவர்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. இந்த ப்ராஜெக்ட்ல மொத்தம் 5 ஸ்பேஸ் இருக்குது. HiFiSpaceல மொத்தம் 5 ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பேஸ் 1 அப்படின்ற இடத்துல தான் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட். என்ட்ரி பாயிண்ட் ஸ்பேஸ் 1. ஸ்பேஸ் 1ல என்ட்ரி ஆகிறதுக்கு உங்க வாழ்நாள்ல ஒரே ஒரு முறை நீங்க டொனேட் பண்ண போறது 50 USDT பாலிகான். 50 USDT என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன். இந்த ப்ராஜெக்ட் உள்ளூர் ப்ராஜெக்ட் கிடையாதுங்க, இது உலகளாவிய ப்ராஜெக்ட், இன்டர்நேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லா நாட்டு மக்களுக்கும் பொதுவான கரன்சியா HiFiSpaceல கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்துறாங்க. சிலருக்கு கிரிப்டோ அப்படின்னாவே தெரியாது, புரியாது, அல்லது அலர்ஜி அல்லது பயம் இருக்கும். ஆனா நம்ம பயன்படுத்தக்கூடிய கிரிப்டோ அப்படின்றது கிரிப்டோ நாணயங்களை வாங்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய நாணயம். கிரிப்டோ நாணயங்களை வாங்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய நாணயத்துக்கு பேர் தான் USDT. ஒரு USDT இந்தியன் மதிப்பு சற்றேறக்குரிய 90 ரூபாய் இருக்குங்க. 1 ரூபா முன்னப்பின இருக்கும். அப்ப நம்ம பயன்படுத்த கிரிப்டோ அப்படின்றது ஸ்டேபிள் கரன்சி, அதிக ஏற்ற இறக்கம் இருக்காது, அப் அண்ட் டவுன்ஸ் இருக்காது. இந்த ப்ராஜெக்ட் எந்த நெட்வொர்க்ல எந்த பிளாக் செயின்ல ரன் ஆகுது கேட்டீங்க அப்படின்னா பாலிகான் அப்படி சொல்லக்கூடிய பிளாக் செயின்ல ரன் ஆகுது. USDT பாலிகான் அப்படின்றது இதோடைய பெயர் ஜோடி. பாலிகானை பத்தி லேட்டஸ்டா 2 செய்தி. ஒரு செய்தி, கும்பமேளாவில் இந்தியன் ரயில்ல கொடுக்கக்கூடிய டிக்கெட்டு இந்த பாலிகான் நெட்வொர்க் வழியா தான் கொடுக்குறாங்க. இந்தியாவில் பெரும் பணக்காரர், பெரும் தொழிலதிபர் முகேஷ் அம்பானியுடைய ஜியோ காயின் சொல்லக்கூடிய கிரிப்டோ இந்த பாலிகான் வழியாக தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. கேஸ் ஃபீஸ் அப்படி சொல்லுவாங்க. கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில ஒரு நபர் இன்னொரு நபருக்கு ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஆகக்கூடிய செலவுக்கு கேஸ் ஃபீஸ் அப்படி சொல்லுவாங்க. இந்த கேஸ் ஃபீஸ் வெரி வெரி லோ அப்படின்றது இந்த பாலிகான் நெட்வொர்க்ல இருக்குங்க. செய்தி என்ன அப்படின்னா, நீங்க கொடுக்கக்கூடிய தொகை USDT பாலிகான் எவ்வளவு கொடுக்கணும்?
உங்க வாழ்நாள்ல ஒரே ஒரு முறை 50 யூஎஸ்டிடி தானமா கொடுக்க போறீங்க. இதுக்கு ஜஸ்ட் ஒன் டைம் அவுட் ஆஃப் பாக்கெட் சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒன் டைம் அவுட் ஆஃப் பாக்கெட். நீங்க உங்க பாக்கெட்ல கொடுக்க போறது உங்க வாழ்க்கையில ஒரே ஒரு முறை 50 யூஎஸ்டிடி. இது பேஸ் 1க்கு. இங்க 5 பேஸ் இருக்குது. சோ செகண்ட் பேஸ், தேர்ட் பேஸ், ஃபோர்த் பேஸ், ஃபிஃப்த் பேஸ்க்கு எவ்வளவு பே பண்ண அப்படின்னா நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாங்க. இங்க எவ்வளவு பே பண்ணீங்களோ, எவ்வளவு செலுத்துனீங்களோ அது போல 5 மடங்கு. 50க்கு 5 மடங்கு எவ்வளவுங்க? 250. பேஸ் 2க்கு தேவையானது 250. 250 மாதிரி 5 மடங்கு பேஸ் 3க்கு. அப்ப 1250. 1250க்கு 5 மடங்கு 6250. 6250 5 மடங்கு 31250. ஆக மொத்தத்துல நீங்க 5 பேஸ்லயும் டொனேட் பண்ண வேண்டியது 50, 250, 1250, 6250, 31250. இதெல்லாம் இந்தியன் ருபீஸ் கிடையாதுங்க, யூஎஸ்டிடி. அவ்வளோ பணத்துக்கு நான் எங்க போறது அப்படின்னு கேட்காதீங்க. நீங்க வாழ்க்கையில ஒரே ஒரு முறை ஸ்டார்ட் அப் பண்ண வேண்டியது 50 யூஎஸ்டி கொடுத்து மட்டும்தான். உங்களுக்கு வரக்கூடிய டொனேஷன்ல இருந்து ஒரு பகுதியை இந்த சிஸ்டமே ரிசர்வ் ஃபண்டா சேமிச்சு ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமேட்டிக்கா நீங்க அடுத்த ரேங்குக்கு நகர்ந்துருவீங்க. இதுக்கு ஆட்டோ அப்கிரேட்னு பேருங்க. அநேக நிறுவனங்கள்ல தொகை கிடைக்கும். ஆனா குடும்ப சூழல் காரணமாக வந்த தொகையை நம்ம மக்கள் செலவு செஞ்சிருவாங்க. அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம ஸ்டக் ஆகும். அந்த பிரச்சனையை இங்க தீர்க்க வந்த ஒரு அற்புதமான ஆயுதம் தான் ஸ்பேஸ் லூப் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவோட கூடிய ஒரு ஸ்பேஸ் லூப் அல்காரிதம் சிஸ்டம் தான் நமக்கு இந்த வாய்ப்பை பர்ஃபெக்டா சுமுத்தா ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அன்பு நண்பர்களே, நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது 5 பேஸுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்ல மட்டும்தான் நீங்க பே பண்ண போறீங்க. மத்த 4 பேஸும் உங்களுக்கு வரக்கூடிய தொகையில இருந்து ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமேட்டிக்கா அடுத்த நிலைக்கு போவீங்க. இன்னைக்கு டே 1 அடிப்படை பயிற்சியில நம்ம பார்க்க போறது ஸ்பேஸ் 1 பத்தி டீடைல்ஸா பேச போறோம். நீங்க செலவு செய்த, நீங்க கான்ட்ரிபியூட் பண்ண இந்த 50 யூஎஸ்டிடி 2 பாகமாக நம்முடைய ஸ்பேஸ் லூப் டிவைட் பண்ணிடும். 20%, 80% ரெண்டா பிரிச்சு ஒரு சிஸ்டம். 20% அப்படின்றது இன்வைட் டொனேஷன், 80% அப்படின்றது மேட்ரிக்ஸ் டொனேஷன். ரெண்டே விஷயம் தாங்க. 20-80, 20% இன்வைட் டொனேஷன் பேரு, 80% மேட்ரிக்ஸ் டொனேஷன் பேரு. $50க்கு 20% அப்படின்றது $10ங்க. $50க்கு 80% அப்படின்றது $40ங்க. ஆக மொத்தத்துல நீங்க செலுத்தின இந்த $50 இன்வைட் டொனேஷனா $10, மேட்ரிக்ஸ் டொனேஷனா $40. ஆக மொத்தத்துல $50 பயனாளிக்கு நேரடியா அவங்களுடைய கிரிப்டோ வேலட்டுக்கு போய் சேர்ந்துடும். கிரிப்டோ வேலட்டை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா 290க்கும் மேற்பட்ட கிரிப்டோ வேலட்டை டிஜிட்டல் பர்ஸ கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி நம்முடைய ஹை-ஃபை ஸ்பேஸ்ல இருக்குங்க. உங்களுக்கு எந்த வேலட் பரிச்சயமோ அந்த வேலட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க செலுத்தக்கூடிய இந்த 50 யூஎஸ்டிடி 100% டிஸ்ட்ரிபியூஷன் எப்ப கிடைக்கும் கேட்டீங்க அப்படின்னா சொன்னா உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷப்படுவீங்க. ரியல் டைம் செட்டில்மெண்ட். ரியல் டைம் செட்டில்மெண்ட்டுங்க. இந்த வார பேமெண்ட், டெய்லி பேமெண்ட், கட் ஆஃப், சீலிங், நத்திங். ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் பயனாளிக்கு டைரக்டா அவங்களுடைய கிரிப்டோ வாலெட்டுக்கு போய் சேர்ந்துரும். போகக்கூடிய அந்த கரன்சிக்கு பேர் யூஎஸ்டிடி. இந்த யூஎஸ்டிடிய எந்த நாட்டுல இருக்கிறவங்களுக்கு போனாலும் அந்த நாட்டு பணமா மாற்றிக்கொள்ள முடியும். இதுக்கு ஃபியட் கரன்சின்னு பேரு.
யார் யார் எந்தெந்த நாட்டுல இருந்தாலும் அந்த நாட்டு கரன்சியா மாற்றிக்கொள்ள முடியும். இப்போ நீங்க கொடுத்த இந்த 50 USDT 2 பாகமாக பிரிச்சோம். ஒரு பாகம் 20%, அதாவது $10 இன்வைட் போனஸ், $40 மேட்ரிக்ஸ் போனஸ். நீங்க கொடுத்த அந்த 50ல $10 யாருக்கு போகுதுன்னா உங்களுக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த உங்க ஸ்பான்சருடைய வேலெட்டுக்கு டைரக்டா போகுங்க. அடுத்தது பேலன்ஸ் கூடிய 40 USDT மேட்ரிக்ஸ் போனஸ், ஒரு நபருக்கு 2.5 USDT, மற்றொரு குடும்பத்துக்கு 12.5 USDT, மூணாவது குடும்பத்துக்கு 25 USDT. 3 கூட்டினீங்கன்னா 2 12 15, 15 25 40, 40 10 50, 100% டிஸ்ட்ரிபியூஷன் நடந்து முடிஞ்சாச்சு. இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, சார் நான் மனமுவந்து இந்த சமுதாயம் நல்லா இருக்கணுன்றதுனால, எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுனால நான் ஏன் பண்ண தொகையில என் வாழ்க்கையில ஒரே ஒரு முறை 50 US கொடுத்து உதவினேன். அது 3 குடும்பத்துக்கு போய் நன்மை செய்யுது. நான் ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த பிளஸ்டு மணி மனப்பூர்வமா கொடுத்தேன். அதே நேரத்துல நானும் குடும்பஸ்தன் தானே, எனக்கும் பணம் தேவை இருக்கு தானே. நான் கொடுத்த மாதிரி எனக்கு ஏதாவது கிடைக்குமா சார்னு கேட்டீங்கன்னா, அன்பு சொந்தங்களே, இயற்கையில ஒரு சட்டம் இருக்குதுங்க. நேச்சுரல் லா என்ன தெரியுங்களா? நேச்சுரல் லா அப்படின்றது எதை நீங்க விதைக்கிறீங்களோ அது பல மடங்கு உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். வாட் வி ஷோ வாட் வி ரீப் சொல்லுவாங்க. என்ன இந்த உலகத்தை நீங்க கொடுக்குறீங்களோ, நீங்க கொடுத்தது மாதிரி பல மடங்கு உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். அது நல்லதா இருந்தாலும், கெட்டதா இருந்தாலும், அன்பா இருந்தாலும், புன்னகையா இருந்தாலும், கோபமா இருந்தாலும், வெறுப்பா இருந்தாலும், எதை நீங்க விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்க. அதனால இந்த ப்ராஜெக்ட்ல 50 USDT மனப்பூர்வமா கொடுத்த உங்களுக்கு phase 1ல மட்டுமே 3450 USDT உங்களுக்கு டொனேஷனா கிடைக்கிறதுக்கு பிரகாசமா வாய்ப்பு இருக்குங்க. 3450 USDT அப்படின்றது பெருக்கல் 90 போட்டீங்கன்னா இந்தியன் மணி. நீங்க வாழ்க்கையில ஒரே ஒரு முறை கொடுத்தது 50 USDT, உங்களுக்கு கிடைக்கிறது 3450 USDT. இதுதான் பரஸ்பரம் சொல்றோம். அன்பு சொந்தங்களே, இந்த ப்ராஜெக்ட்ல 3450 USDT உங்களுக்கு ஒரு முறை மட்டும் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா 1000 முறை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புரிஞ்சுக்கிட்டா இது உங்களுக்கு பொக்கிஷம், ட்ரெஷர். என்ன செய்யறது தெரியுங்களா? நீங்க நம்மளுடைய ஹைஃபை ஸ்பேஸுக்கு ஒரு கம்யூனிட்டிய, ஒரு டீமை, ஒரு குழுவை உருவாக்குறதுக்கு நீங்க பங்களிக்கணும். நம்மளுடைய குழுல உங்க சார்பில் லெவல் 1ல அதிகபட்சம் 5 வேலட் கிரியேட் ஆகணுங்க. லெவல் 1ல 5 வேலட் கிரியேட் ஆகணும். அதுக்கு மேல கிரியேட் பண்ண முடியாது. இது 5 மேட்ரிக்ஸ் சொல்லக்கூடிய ஃபார்முலா. 5 மேட்ரிக்ஸ் 3 லெவல், இதான் வந்து ஃபார்முலா. 5 மேட்ரிக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல அதிகபட்சம் 5 வேலட் கிரியேட் பண்ணலாம். உங்க செகண்ட் லெவல்ல மேக்சிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 25 வேலட் கிரியேட் ஆகும். உங்களுடைய மூணாவது லெவல்ல அதிகபட்சம் 125 வேலட் கிரியேட் ஆகும். 3 கூட்டிங்கன்னா லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 3 கூட்டிங்கன்னா 155 வேலட் கிரியேட் ஆகணும். அப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை தான் 3450 USDT. இந்த கூட்டமைப்புல, இந்த சமூக கட்டமைப்புல உங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா, that's your choice. நீ ஒரு நபருக்கு, 2 நபருக்கு, 5 நபருக்கு, 10 நபருக்கு, 50 நபருக்கு உங்க விருப்பம் போல வாய்ப்பு தரலாங்க. செய்ய போற விஷயம் ஜென்யூன் விஷயம், 100% டிரான்ஸ்பரண்ட், வெளிப்படைத்தன்மையானது, பிளாக் செயின் தொழில்நுட்பம் நடக்கக்கூடியது. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல
பாலிகான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல டிசைன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். 100% டிஸ்ட்ரிபியூஷன், எவ்ரிதிங் பக்கா. மீடியேட்டர் கிடையாது, மிடில் மேன் கிடையாது, மேனேஜ்மெண்ட் கிடையாது, அட்மினிஸ்ட்ரேஷன் கிடையாது. முழுக்க 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 டீசென்ட்ரலைஸ்டு, தானி எங்கேயோ செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான சிஸ்டம். இந்த சிஸ்டத்துல நீங்க விரும்புனீங்கன்னா எத்தனை நபருக்கு வேண்டுமானாலும் நீங்க வாய்ப்பை வாரி வழங்கலாம். நீங்க ஒரு நடமாடும் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி செயல்படலாம். அப்படி செயல்படும் பொழுது லெவல் 1ல வரக்கூடிய 5 நபரிடமிருந்து தலா 2.5 USDT உங்களுக்கு டொனேஷனா கிடைக்கும். டைரக்ட் டொனேஷன் ஈச் அண்ட் எவரி அப்பாயின்மெண்ட்டுக்கு $10. அது இல்லாம மேட்ரிக்ஸ் டொனேஷன் அப்படின்றது லெவல் 1ல 5 பெருக்கல் 2.5, லெவல் 2ல 25 பெருக்கல் 12.5, லெவல் 3ல 125 × 25. இதோடைய கூட்டுத்தொகை தான் 3450 USDT. அன்பர்களே, இந்த ஸ்ட்ரக்சரை, இந்த ஸ்கெலட்டனை, இந்த ஜீனியாலஜியை, இந்த டீமை உருவாக்குறதுக்கு நீங்க மட்டும் பாடுபட போது கிடையாது. ஃப்ரீயா ஹாப்பியா இருங்க. இந்த 150 வேலட் ஓபன் பண்றதுக்கு, கிரியேட் ஆகிறதுக்கு பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்குங்க, பல்வேறு காரணிகள் இருக்கு. நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். உங்களுடைய பங்களிப்பு அதிகமா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய டொனேஷன் விரைவாக கிடைக்கும், அதிகமாக கிடைக்கும், அடிக்கடி கிடைக்கும். உழைக்காத இங்க வருமானம் சம்பாதிக்க நினைச்சு அப்படின்னா மிகவும் தாமதமாகும். நம்முடைய ஹைபை ஸ்பேஸ் ப்ராஜெக்ட்ல ஸ்பேஸ் 1 அப்படின்றது முழுக்க முழுக்க ஒர்க்கிங். ஃபேஸ் 2, 3, 4, 5 நான் ஒர்க்கிங். ஃபேஸ் 1ல போடக்கூடிய இன்புட் தான் மற்ற 4 இடத்துக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்க உழைப்பு என்பது அழைப்பு தானே. திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் 11 ஜூம் ஈவென்ட் இருக்குங்க. சனி ஞாயிறு ஓய்வு எடுக்க வேண்டிய, ஃபாலோ பண்ண வேண்டிய, குடும்பத்தோட செலவு பண்ண வேண்டிய நேரத்துல இரவு 8:30க்கு மட்டும் ப்ரோக்ராம் வச்சிருக்கிறோம். நீங்க இருக்கிற இடத்துல இருந்துகிட்டு ஜூம் நிகழ்ச்சி மட்டுமே பயன்படுத்தினா கூட போதும், நீங்க சாதிக்க முடியும். நீங்க சாதிக்கிறதுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் தெரியுங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், அதன் மூலமாக நான் நல்லா நினைங்க. ஒரு பெரிய அறிஞர் சொல்றார், யூ கெட் வாட் எவர் யூ வாண்ட். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் அடைய நினைக்கிறீங்க நீங்க அடைவீங்கன்னு சொல்றாரு. யூ கெட் வாட் எவர் யூ வாண்ட் இஃப் யூ சப்போர்ட் அதர்ஸ் வாட் எவர் தே வாண்ட். அடுத்தவர்கள் நலனுக்கு நீங்க பாடுபட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை கடவுள் கொடுத்துருவான்னு சொல்றாரு. தமிழ் பழமொழி அதான் சொல்லுது, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் அப்படின்ட்டு. இப்ப நம்ம பார்த்த விஷயம் அப்படின்னா, ஹைபை ஸ்பேஸ்ல ஸ்பேஸ் 1ல வந்தீங்க. ஸ்பேஸ் 1ல வந்துட்டு ஒரு டீமை கட்டமைச்சிங்க. டீமை கட்டமைக்கிறதுல நீங்க மட்டும் கிடையாது, அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு நம்ம பார்க்கிறோம். லெவல் 1ல 5, லெவல் 2ல 25, லெவல் 3ல 125 ஆக மொத்தத்துல ஒரு 155 வேலட் ஓபன் ஆகணும். அப்படி ஓபன் ஆச்சுன்னா உங்களுக்கு வரக்கூடிய தொகை 3450 பார்த்தோம். இப்ப கேள்வி ஒன்னே ஒண்ணு, கொஞ்சம் கவனிங்க, கேள்வி கவனிங்க. இந்த 3450 USDT உங்க வாழ்நாள் முழுசு போதுமானதா? பெருக்கல் 90 தான் நம்ம ஊர் அமௌண்ட். போதாது. அப்ப என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம் நம்ம யோசிக்க தேவையில்ல. செயற்கை நுண்ணறிவோடு இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்பேஸ் லூப் நமக்காக யோசிக்குதுங்க. ஸ்பேஸ் லூப் யோசனை செய்து தெரியுமா? உங்களுக்கு அதிகப்படியான வருமானத்தை கொடுக்கறதுக்காகவும் இந்த ப்ராஜெக்ட் குள்ள வந்த அத்தனை பேருக்குமே டொனேஷன் கிடைக்கிறதுக்காகவும் சிந்தனை செய்து நம்முடைய ஸ்பேஸ் லூப் ஒரு விஷயம் செய்யுது. என்ன தெரியுங்களா? உங்களுக்கு கிடைச்ச 155 டொனேஷன்ல 105 டொனேஷனோட பேமெண்ட்டை நேரடியா உங்களுடைய வேலட்டுக்கு அனுப்பிச்சிட்டு ஒரு 50 வேலட்டுக்கான ஃபண்டை மட்டும் எடுத்து உங்களுக்கு அதிகப்படியான தொகை கிடைக்கிறதுக்காகவும் உங்களை நம்பி வந்த அத்தனை குடும்பமும் வெற்றி அடைறதுக்காகவும் இந்த ஃபண்டை யூட்டிலைஸ் பண்ணுது, பயன்படுத்துது. எப்படி தெரியுங்களா? லெவல் 2ல உங்களுக்கு 25 பேமெண்ட் வரணும் இல்லைங்களா? அதுல 15 பேமெண்ட் சிஸ்டம் கொடுத்துரும்.
10 பேமெண்ட் உங்களுடைய வளர்ச்சிக்காக இந்த சிஸ்டம் வந்து ரிசர்வ் ஃபண்டா வைக்கும். அந்த ரிசர்வ் ஃபண்ட் பேரு பே இட் ஃபார்வர்ட் வேலட். பே இட் ஃபார்வர்ட். உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல வரக்கூடிய அமௌண்ட் நேரா உங்க வங்கிக்கு வந்தாச்சுங்க, உங்க வேலட்டுக்கு வந்தாச்சுங்க. செகண்ட் லெவல்ல வரக்கூடிய 25x12 ஒரு 10 பேமெண்ட் எடுத்து $125 உங்களுடைய எதிர்காலத்துக்கு சேமிச்சு வச்சிரும். பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது உங்களுடைய 3வது லெவல்ல வரக்கூடிய 125 பேமெண்ட்ல 1ஆம் நம்பர்ல இருந்து 10ஆம் நம்பர் வரைக்கும் 3வது லெவல்ல ஃபர்ஸ்ட் 10 பேமெண்ட் 1ல இருந்து 10 வரைக்கும் ஒரு பேமெண்ட் $25 10 பேமெண்ட் 250 உங்களுக்காக சேமிச்சு வச்சிரும். இதுக்கு பேரு அப்கிரேட் வேலட்னு பேருங்க. அப்கிரேட். இங்க பார்த்தது PIF வேலட். எவ்வளவு ஃபண்டுங்க? $125. இங்க எவ்வளவு ஃபண்டு? $250. அடுத்தது தேர்ட் லெவல் இருக்கக்கூடிய பேமெண்ட்ல 30 பேமெண்ட் சிஸ்டம் உங்களுக்காக எடுத்து 30 பெருக்கல் 25 $750 ரீ என்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய வேலட்ல ரிசர்வ் பண்ண சேமிச்சு வச்சிடும். 3 விஷயங்க. $3450 ஒரு 125 PIF வேலட், ஒரு 250 அப்கிரேட் வேலட், ஒரு 750 ரீ என்ட்ரி வேலட். பேலன்ஸ் கூடிய அத்தனை அமௌண்ட்டும் நேரா உங்களுடைய வேலட்டுக்கு சிஸ்டம் அனுப்பிச்சிடும். இப்போ இந்த 3 வேலட் எதுக்காக சிஸ்டம் எடுத்து வச்சது, என்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துடலாம். நிகழ்ச்சி நிறைவு பண்ணிடலாம். உங்களுக்கு வரக்கூடியது 3450 USDT from Space One. மத்த பேசுறது நம்ம பேசலைங்க. இந்த தொகை எங்க இருந்தது அப்படின்னா 5, 25, 125 சொல்லிட்டு 155 வேலட் கிரியேட் ஆகுது மூலமா கிடைக்குது. இந்த 155 வேலட் நீங்க மட்டுமே உருவாக்கல, அதுக்கு அநேக காரணங்கள் இருக்குது, வழிமுறைகள் இருக்குது. அதை நம்ம அப்புறம் பேசுவோம். நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது $3450 $125 PIF வேலட்லயும் ஒரு $250 அப்கிரேட் வேலட்லயும் ஒரு $750 ரீஎன்ட்ரி வேலட்லயும் சிஸ்டம் எடுக்கிறதுக்கான காரணம், நீங்க மீண்டும் 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 டொனேஷன் வாங்குறதுக்காகவும் ஹைஃபை ஸ்பேஸ்ல வந்த அத்தனை பேர் எவரிபடி வாண்ட் டு சக்சஸ் அத்தனை பேர் வெற்றி அடைறதுக்காகவும் இந்த விஷயம் செய்யறாங்க. இப்ப ஒவ்வொரு இடத்துல நம்ம பார்க்கலாங்களா? PIF வேலட் அப்படின்றது உங்க செகண்ட் லெவல்ல இருந்து எடுத்து வைக்கக்கூடிய இந்த $120 பயன்படுத்தி புதிய நபர்களுக்கு நீங்க வாய்ப்பை கொடுப்பதற்காக ஒரு ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா நியூ பீப்புள் உள்ள வரணுங்க. டீம் பில்ட் ஆகணுங்க. டீம் பில்ட் பண்றதுக்கு $3450 ஒரு $120 நீங்க புதிய நபர்களுக்கு அறிமுகப்படுறதுக்கு ஒதுக்கப்படுகிறது. ஓகே, சந்தோஷம். நெக்ஸ்ட் அப்கிரேட் வேலட். அப்கிரேட் வேலட் அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்கு மொத்தம் 5 ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்ல ஜோ டாப் சொல்லக்கூடிய ஜஸ்ட் ஒன் டைம் அவுட் ஆஃப் பாக்கெட் 50 கொடுத்து உள்ள வந்தீங்க. நீங்க செகண்ட் ஸ்பேஸ்க்கு போறதுக்கு $250 தேவைப்படுது. அதுக்காக தான் சிஸ்டம் எடுத்துருக்குது. 3வது லைன்ல வரக்கூடிய முதல் 10 வேலட்ல தலா $25 எடுத்து 250 சேர்ந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமேட்டிக்கா நீங்க ஃபேஸ் 2 போயிடுவீங்க. கங்க்ராச்சுலேஷன் டு யூ. ஏன் தெரியுமா வாட்ஸ் சொல்றேங்க? ஃபேஸ் 2 போன உங்களுக்கு அங்க எந்த ஒர்க்கும் கிடையாதுங்க. குளோபல் பவர் லைன் மூலமாக சிமெட்ரிக்கல் பேலன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி மூலமா உலகத்துல எந்த மூலையில இருந்து ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 வந்தாலும் அங்கே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ட்ரீ ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அங்க உங்களுக்கு $17,750 ரெசிடுவல் இன்கமா நான் ஒர்க் இன்கமா காத்துட்டு இருக்குங்க. இந்த $17,750 நீங்க ரிசீவ் பண்றதுக்கு $250 கொடுத்தா போதும். அதுவும் நீங்க கையில இருந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வரக்கூடிய டொனேஷன்ல 3வது லெவல்ல வரக்கூடிய முதல் 10 பேமெண்ட் 1 முதல் 10 வரை சிஸ்டம் எடுத்து அப்கிரேட் பண்ணியாச்சு. PIF வேலட் என்ட்ரி போடுறதுக்கு, அப்கிரேட் வேலட் உங்களுக்கு அதிகப்படியான தொகை கிடைக்கிறதுக்கு, ஃபேஸ் 2 போறதுக்கு. ஓகே, சந்தோஷம். 3வதா ரீஎன்ட்ரி வேலட்ல
என் கூட்டு பணத்தை எடுத்து வச்சிருக்கீங்களா சார்? என்ன கேட்டீங்கன்னா கணக்கு தான் காமிச்சதே தவிர லெவல் 3ல 2 என்ட்ரி 2 வேலட் உங்களுக்கு ஃபார்ம் ஆச்சுன்னா 50 யூஎஸ்டி சேர்ந்துரும். இமிடியேட்டா உங்க பேர்லயே ஒரு ரீ என்ட்ரி சிஸ்டம் கிரியேட் பண்ணிடும். 2 பேமெண்ட்டுக்கு ஒரு என்ட்ரி, 2 பேமெண்ட் ஒரு என்ட்ரி அப்படின்னா 30 பேமெண்ட்டுக்கு 15 ரீ என்ட்ரி கிடைச்சிடும். ஆக மொத்தத்துல 5, 25, 125 சொல்லிட்டு 3 லெவல் நீங்க ஃபில்அப் பண்ணீங்க அப்படின்னா அந்த 3 லெவல் ஃபில்அப் பண்ணதுல கிடைக்கக்கூடிய 3450 யூஎஸ்டில ஒரு 125 பிஐஎஃப் பேலட், ஒரு 250 ஃபேஸ் 2க்கு அப்கிரேடேஷனுக்கு பயன்படுத்திட்டோம். ஒரு 750 யூஎஸ்டிடி உங்க பேர்லயே 15 ரீ என்ட்ரிக்கு பயன்படுத்தலாம். சிஸ்டம் இது அத்தனையுமே முழுக்க 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 ஆட்டோமேஷன், மேனுவல் ஆபரேஷன் கிடையாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டமேட்டிக், ஆட்டோமேட்டிக். அடுத்த குட் நியூஸ் சொல்லட்டுங்களா? இந்த ப்ராஜெக்ட்ல சிங்கிள் அக்கவுண்ட்ல வந்த உங்களுக்கு 15 ரீ என்ட்ரி கிடைச்சிருக்கு. இந்த 15 ரீ என்ட்ரிக்கும் ஒரு காலகட்டத்தில் 15 பெருக்கல் 15 125 ஐடி கிரியேட் ஆகும். சிங்கிள் ஐடியில இருந்து 15 ஐடி கிடைச்சது. 15 கிடைச்ச பிறகு ஸ்லோ அண்ட் ஸ்டடியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா 225 உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் 225 into 15 ஒரு 3000க்கு மேற்பட்ட அக்கவுண்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஒரு அக்கவுண்ட் கிரியேட் ஆனவே 3450 யூஎஸ்டி கிடைக்கிற இடத்துல இத்தனை அக்கவுண்ட் அப்படின்னா அன்பர்களே இன்ஃபினிட்டி அன்லிமிட்டெட் ஏர்னிங்ஸ் இங்க இருக்குங்க. அடுத்த நற்செய்தி சொல்லட்டுங்களா? உங்களுக்கு எப்படி ரீஎன்ட்ரி சிஸ்டம் கொடுத்ததோ எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு தானே. நீங்க அறிமுகப்படுத்த நபர்களுக்கும் இது போல ஒரு $50 கொடுத்து உங்க நண்பர் உள்ள வருவாரு, சிஸ்டத்துக்குள்ள என்ட்ரு ஆவாங்க. அவருக்கு 15 கிடைக்கும், 225 கிடைக்கும், 3000 கிடைக்கும். ஒரு சந்தோஷமா செய்ய சொல்றேன் பாருங்க. நீங்க அறிமுகப்படுத்த எத்தனை ரீஎன்ட்ரி கிடைச்சாலும் அத்தனை ரீஎன்ட்ரியும் ஃபாலோ த ஸ்பான்சர் அப்படின்ற ஃபார்முலா அடிப்படையில, ஃபாலோ த ஸ்பான்சர் என்ற ஃபார்முலா அடிப்படையில இத்தனை ஐடியும் உங்க கிட்ட தான் வரும். யூ ஆர் எ ஸ்பான்சர். இத்தனை ஐடி வந்து உங்களுடைய ட்ரீ நிரப்பும். எங்கெல்லாம் வேக்கன்ட் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து பிளேஸ்மெண்ட் கம்ப்ளீட் ஆகும். அது மட்டும் கிடையாதுங்க, நீங்க அப்பாயின்மெண்ட் பீப்புள் எத்தனை ரீஎன்ட்ரி பெற்று உங்க டீமுக்குள்ள வந்தாலும் அவர் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்வைட் டொனேஷன் 10 நாள் கிடைச்சிட்டே இருக்கும். 10 நாள் இன்வைட் டொனேஷன் கிடைக்கும். சேம் டைம் மேட்ரிக் டொனேஷன் உங்களுடைய டீம்மேட்ஸ் லெவல் 1ல பிளேஸ் ஆனாங்கன்னா +2 10 +2, அவங்க செகண்ட் லெவல்ல பிளேஸ் ஆனாங்கன்னா 10 +12, அவங்க தேர்ட் லெவல்ல பிளேஸ் ஆனாங்கன்னா 10 +25. சாதாரண விஷயம் அங்க இது. ஃபேஸ் 1 பார்த்துட்டோம். ஃபேஸ் 1 ஃபில்அப் ஆகிறதுக்கு என்னென்ன காரணிகள் இருக்கு, ஃபேக்டர்ஸ் இருக்கு, வழிமுறைகள் இப்ப பார்க்க போறோம். அன்பு நண்பர்களே, இது நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல சக்சஸ் ஆகிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, லெவல் 1ல, லெவல் 2ல, லெவல் 3ல டோட்டலா வரக்கூடிய ஓபன் ஆக வேண்டிய வேலட்டோட எண்ணிக்கை 155ங்க. இதுல உங்களுடைய பங்களிப்பு என்னவா இருக்கணும்? எவ்வளவு முடியுமோ நீங்க அப்பாயின்ட் பண்ணணும், ரெக்கமெண்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 5 பேருக்காவது வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்ற குறைந்தபட்ச செயல் திட்டத்துல நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இது ஒரு விஷயமே கிடையாதுங்க. 3 நாள்ல சார்ட்டை கம்ப்ளீட் பண்ணலாம், அல்லது 3 வாரத்துல இந்த சார்ட்டை கம்ப்ளீட் பண்ணலாம். ரொம்ப ஸ்லோவா செய்தா கூட, ஒரு ஸ்டெப்புக்கு 1 மாசம் கணக்கு வச்சா கூட 3 மாசத்துல இந்த சார்ட்டை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு 3450 யூஎஸ்டி டொனேஷனோட ஃபேஸ் 2 போயிருப்பீங்க. 15 ரீஎன்ட்ரி வந்திருக்கும். ஃபேஸ் 2ல உங்களுக்கு 17,750 யூஎஸ்டி காத்துட்டு இருக்குங்க. இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த 155 வேலை கொண்டு வரதுக்கு என்னென்னலாம் வழி இருக்கு சார் அப்படி கேட்டீங்கன்னா, வழி நம்பர் 1, யூ கேன் அப்பாயிண்ட் n நம்பர் ஆஃப் பீப்புள். நீங்க எத்தனை பேருக்கு வாய்ப்பு தரலாம், அன்லிமிட்டெட். 2வது வாய்ப்பு, உங்க டீம்ல வந்தவங்களும்
உங்களை மாதிரி உலகம் முழுவதும் எத்தனை பேரும் அப்பாயின்ட் பண்ணலாம். நேத்து நம்ம டீம்ல ஒரு அற்புதமான நண்பர் யூகேல இருந்து கனெக்ட் ஆயிருக்கிறாரு. ரொம்ப அற்புதமான நண்பர் ப்ரொஃபசர், லண்டன்ல இருந்து நேற்று நைட்டு கனெக்ட் ஆயிருக்கிறாரு. உலகம் முழுவதும் நீங்க டீம் உருவாக்கலாம். மூணாவது விஷயம் என்னன்னா, உங்களுடைய ஆக்டிவ் அப்ளை 5+ ரெக்கமெண்ட் பண்ணும்போது அது உங்க டீம்ல வந்து இறங்கும். அது ஸ்பில் ஓவர்னு பேரு. நீங்களே டீமை கட்டமைக்கலாம், உங்க டீம்ல வந்து கட்டமைக்கலாம், உங்க ஆக்டிவ் அப்ளைல இருந்தும் உங்களுக்கு டீம் வரலாம். நாலாவது சான்ஸ் பார்த்தீங்களா, உங்களுடைய PIF பேலட். அதுல நீங்க கம்பல்சரி ஒவ்வொரு ஐடிக்கும் உங்களுக்கு 1+15 வருது. ஒவ்வொரு ஐடிக்கும் நீங்க 3 ஐடி கிரியேட் பண்ண முடியும், கிரியேட் பண்ணணும். அடுத்தது உங்க டீம்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே PIF இருக்குது. அவங்களும் தலா 3 ஐடி. அது மட்டும் கிடையாதுங்க, உங்க டீம்ல வரக்கூடிய உங்க நீங்க அப்பாயின்மெண்ட் பர்சன் 15 ரீஎன்ட்ரி இருக்கு, அதுக்கப்புறம் 220 ரீஎன்ட்ரி இருக்கு. இது எல்லாமே உங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, phase 2ல இருந்து 25 என்ட்ரி, phase 3ல இருந்து 125 என்ட்ரி, phase 4ல இருந்து 625 என்ட்ரி, phase 5ல இருந்து 3000 என்ட்ரி, கிட்டத்தட்ட 3900 என்ட்ரி மற்ற பேஸ்ல இருந்து பேஸ் ஒன்று சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் நீங்க தெளிவா வேற ஒரு நாள் கத்துக்கலாம். நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணே ஒண்ணு, நீங்க இங்க தனிநபர் கிடையாது. அலோன் லோன்லினஸ் கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க ஒரு டீம் ஒர்க். டீமுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியும். டுகெதர் எவ்ரிஒன் அச்சீவ் மோர். ஆக முதல் நண்பர்களே, நம்முடைய ப்ராஜெக்ட் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஜெக்ட். ஹை-ஃபை ஸ்பேஸ்ல வந்த அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய வெற்றி காத்துட்டு இருக்குது. இப்ப நம்ம பேசுறது வெறும் phase 1 பேசிருக்கிறோம். phase 2 பத்தி, 3 பத்தி, 4 பத்தி, 5 பத்தி பேசுறோம் அப்படின்னா விடிய விடிய தூக்கம் வராதுங்க. அவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய இன்னும் நானு பெருசா பயன்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க 1+5 எடுத்து டீமை கட்டமைக்கலாம். இதுக்கு SAM ப்ராஜெக்ட் பேரு, ஸ்பேஸ் ஆக்சலரேஷன் மூமெண்ட் ப்ராஜெக்ட் பேரு. அப்படி 1+5 நீங்க எடுக்கிறதா இருந்தா ஒரு 1+ உங்களுக்கு மன்னிக்கணும் ஒரு சின்ன இடையூறு. 1+5 எடுக்கிறதா உங்களுக்கு ஒரு 250 USDT தேவைப்படும். அதை உங்களை அழைத்து சொன்னீங்கன்னா அது சிஸ்டம்ல சொல்லி கொடுப்பாங்க. ஆனா என்ன விஷயம் அப்படின்னா 1+5 உங்க ஃபேமிலிக்கு நீங்களே எடுத்தீங்கன்னா ஒரு 25 குடும்பத்துக்கு வாய்ப்பு தரணும் அப்படின்ற எண்ணத்தோட எடுங்க. அப்படி எடுத்து ஒரு டீமை நீங்க உருவாக்குனீங்க அப்படின்னா 20,000 USDT ஒவ்வொரு சுற்றுக்கும் உங்களுக்கு நான் ஸ்டாப்பா கிடைச்சிட்டு இருக்கும். சிங்கிள் ஐடி எடுத்து ஒர்க் பண்றதோ அல்லது 5 ஐடி எடுத்து ஒர்க் பண்றதோ உங்களுடைய தேவையை பொறுத்து, உங்களுடைய ஆசையை பொறுத்து, உங்களுடைய கனவை பொறுத்து. அன்பர்களே, இந்த ப்ராஜெக்டை கவனிச்ச உங்க அத்தனை பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். எதுக்காக உங்களுக்கு இந்த ஹை-ஃபை ஸ்பேஸ் வரணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நீங்க உங்களுடைய ஒய்யை கண்டுபிடிங்க. எதுக்காக ஹை-ஃபை ஸ்பேஸுக்கு வரணும் அப்படின்னு உங்களுடைய அந்த காரணத்தை கண்டுபிடிங்க. அந்த காரணம் உங்களை செயல்பட வைக்கும். கடன்ல இருக்கிறீங்களா? கடன்ல இருக்கீங்களா? உங்க கடனை வேகமா கட்டணுமா? கட்டுற எண்ணம் இருக்குதா? ஹை-ஃபைக்கு வாங்க. பிள்ளைகளுக்கு நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஹை-ஃபைக்கு வாங்க. பிள்ளைகள் திருமணம் செய்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஹை-ஃபைக்கு வாங்க. வீடு கட்டணும், கார் வாங்கணும், நகை சேர்க்கணும், சேமிக்கணும், வெளிநாடு போகணும், உங்களுடைய ஆசைகள், தேவைகள், கனவுகள் எதுவா இருந்தாலும் ஸ்டார்ட் வித் ஒன்லி 50 USDT. 50 USDT மட்டுமே போதும். உங்களுடைய ஆசைகள், தேவைகள், கனவுகள் அத்தனையுமே பூர்த்தி ஆகக்கூடிய அற்புதமான ப்ராஜெக்ட் நம்ம ப்ராஜெக்ட். நம்ம ப்ராஜெக்டை நீங்க ஓவர் நைட்ல லேர்ன் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய வாய்ப்புங்க. எப்பெல்லாம் முடியுமோ தேடல் உள்ள மனிதர்களுக்கு வாழ்வில் பசி இருக்கும். தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும். அதனால அதிகாலையில 4:55 இருந்து இரவு 9:30 மணி வரைக்கும் 10 மணி வரைக்கும் அநேக நிகழ்ச்சிகள் இருக்கு. நிகழ்ச்சிகள் தான் நமக்கு ஆக்சிஜன்.
இந்த ப்ராஜெக்ட் நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா பல்வேறு நிகழ்ச்சியில கலந்துக்குங்க, லேர்ன் பண்ணுங்க, கத்துக்கினதை கடைபிடிங்க. அன்பர்களே, நிறைய கத்துக்கிறாங்க. எத்தனை மீட்டிங் அட்டன் பண்ணீங்க, எத்தனை ட்ரைனிங் அட்டன் பண்ணீங்க, எத்தனை புத்தகத்தை படிச்சீங்கன்னு முக்கியம் கிடையாதுங்க. கற்றுக்கொண்டதை யாரு இம்மியாவது கடைபிடிக்கிறதும் உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக என்று சொன்னான் வள்ளுவ பெருமகன். அன்பர்களே, இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு உம்மடி பூண்டியை சேர்ந்த அருமை சகோதரி மலர்கொடி அவர்கள் கொடுத்தாங்க. கடந்த மாதம் 19ஆம் தேதி இந்த வாய்ப்பு எனக்கு கையில கிடைச்சது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி லேசா நத்தை மாதிரி நகர்ந்து போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா எனக்கு குருநாதர் சொன்னாரு, தவறான பாதையில வேகமா போறதை விட சரியான பாதையில மெதுவா போனா கூட வெற்றி கிடைக்கும் அப்படின்னு. இந்த மெதுவான பயணத்துல ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் போல நம்முடைய அக்கௌண்ட் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இப்ப நீங்க பாக்குறது லைவ்ல hifi-space.com என்னுடைய வேலட்ல கனெக்ட் பண்ணி கடந்த 40 நாள்ல கிடைச்ச நன்மையை லைவ்ல காமிக்கிறோம். கனெக்ட் வேலட் சேஃப் ஃபார்வர்ட் கனெக்ட் பண்றேன். என்னுடைய வேலட்டை நான் மட்டும் ஓபன் பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் தேவை இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. கொஞ்சம் சிறுன்னு கவனிங்க. டோட்டல் இன்வைட் டொனேஷன் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நபர் அப்பாயின்ட் பண்ணா இன்வைட் டொனேஷன் எவ்வளவு கிடைக்கும்? 50,000 கொடுத்து உள்ள வராரு ஒருத்தர். நம்ம இன்வைட் பண்ண பர்சன் லைஃப்ல ஒரே ஒரு முறை ஜோ டாப் ஜஸ்ட் ஒன் டைம் அவுட் ஆஃப் பாக்கெட் 50 பே பண்ணாரு. அந்த 50 நம்ம வரக்கூடியது 20% $10. அடியனுக்கு எவ்வளவு வந்திருக்குது? 1060. ஒரு நபர் அப்பாயின்ட் பண்ணா $10 கிடைக்கும். அப்ப 1060 வந்து என்ன அர்த்தம்? 106 பேர் அறிமுகப்படுத்தின அர்த்தம். ஆனால் உண்மை அது அல்ல. எது உண்மை? 16 நபர் அப்பாயின்ட் பண்ணிக்கிறோம். அப்படி எவ்வளவு வந்திருக்கணும்? 16 பெருக்கல் 10 160 வந்திருக்கணும். 160 வர வேண்டிய இடத்துல ஏன் 1060 வந்ததுங்க? இங்கதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு தடவை செஞ்ச வேலைக்கு ஒரு தடவை வருமானம் கிடைச்சா அது பேரு லீனியர் இன்கம்ங்க. ஒரு முறை செஞ்ச வேலைக்கு அகைன் அண்ட் வருமானம் வந்து அது பேரு ரெசிடுவல் இன்கம். நெல்லை விதைச்சோம்னா ஒரு முறை அறுத்துடலாம். தென்னை வச்சீங்கன்னா மீண்டும் மீண்டும் நமக்கு சாகுபடி கொடுக்குற மாதிரி, மகசூல் கொடுக்குற மாதிரி. நான் அறிமுகப்படுத்த நபர்கள் எத்தனை முறை ரீஎன்ட்ரி வந்தாலும் அத்தனை முறையும் ஃபேஸ் 1ல ரீஎன்ட்ரி வந்தா 10 USDT, அதே நம்பர் ஃபேஸ் 2க்கு போனா 50 USDT, அதே நம்பர் ஃபேஸ் 3க்கு போனா 250 USDT, அதே நம்பர் ஃபேஸ் 4க்கு போனா 1250 USDT, அதே நம்பர் ஃபேஸ் 5 போனாங்கன்னா 6150 USDT. அன்பு நண்பர்களே, ஒரு முறை செஞ்ச வேலைக்கு 1060 USDT இன்வைட் போனஸாகவும், மேட்ரிக்ஸ் இன்கம் லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 இருந்து 3405 USDT கிடைச்சிருக்குது. நம்முடைய அத்தனை விஷயங்களும் நம்ம லைவ்ல பார்க்கலாம். மேட்ரிக்ஸ் போனஸ்ல லெவல் 1ல 5 வரணும். வந்தாச்சா அப்படின்னு பார்த்தா வந்தாச்சு. லெவல் 2ல 25 எஸ் கம்ப்ளீட்டட். லெவல் 3 125 இல்லைங்க 117 தான் வந்திருக்குங்க. எத்தனை குறையுது? இன்னும் 8 நபர்கள் 25 நாள் கொடுத்தாங்கன்னா 3 லெவலும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது கம்ப்ளீட் ஆயிட்டு இருக்கிற கூடிய நேரத்திலேயே ரீஎன்ட்ரி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. லெவல் 1ல 2, லெவல் 2ல 2, லெவல் 3ல 5. எவ்வளவுதாங்க வருமானம் வந்திருக்குது? டொனேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 பெருக்கள் 2 12, 25 பெருக்கள் 12 312, 117 பெருக்கள் 5 2925. ஆக மொத்தத்துல 3250 USDT மேட்ரிக்ஸ் போனஸ் ஆகவும் 1060 USDT இன்வைட் போனஸ் ஆகவும் நம்ம ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 1060 3400 கூட்டிங்கன்னா 4465 4660 USDT ஒரு ஐடிக்கு வாங்கியிருக்கிறோம். எவ்வளவு சார் செலவு பண்ணீங்க? வெறும் 50 USDT. இந்த வாய்ப்பு அத்தனை பேருக்கு உண்டு. ஃபேஸ் 1 ஆக்டிவ்ல இருக்கிறோம், ஃபேஸ் 2 நம்ம போயாச்சு. இதான் நண்பர்களே நம்மளுடைய வேலட்ல ரிசர்வ் ஃபண்ட் காமிக்குது பாருங்க. அப்கிரேட் வேலட்ல மட்டும்தான் ஒரு $25 ரிசர்வ் ஃபண்ட்ல இருக்குது. இன்னொரு முறை ஃபேஸ் 2க்கு போறதுக்காக எத்தனை ரீஎன்ட்ரி வந்து அப்படின்னா 20 ரீஎன்ட்ரி நமக்கு வந்திருக்குங்க. 20 ரீஎன்ட்ரி வந்து 20 ரீஎன்ட்ரிக்கும்
3450 யூஎஸ்டி ஃபேஸ் 1 மட்டும் உண்டு. மீண்டும் உங்களை சந்திக்க காத்துட்டு இருக்கிறோம். இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு கொடுத்த சப்போர்ட் பண்ணக்கூடிய அத்தனை லீடர் பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டி, அன்பர்களே வாருங்கள், கூடி தொழில் செய்வோம், நம் அனைவருக்கும் வெற்றி நிச்சயம், யான் பெற்ற இன்பம் பெருகை வையம் சொல்லி வாங்க, நிறைய பொருள் சம்பாதிப்போம், நிறைய மக்களுக்கு உதவி செய்யலாங்க. கேப்டன் அவர்கள், நான் எந்த கட்சி சாராதவன், வெளிப்படையா பொதுப்படையா பேசுறேன். சமீபத்துல கேப்டன் விஜயகாந்த் அவர்களை உலகமே போற்றி பாராட்டுறதுக்கான காரணம் கொடை வள்ளலுங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு கொடை வள்ளலா மக்கள் போட்டுறாங்க. நம்ம லெவலுக்கு நம்ம வாழக்கூடிய காலத்துல நாமும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா கிடைச்சாதாங்க செய்ய முடியும். அதனால முதல்ல கொடுப்போம், கிடைக்கும், கிடைக்கிறதுல ஒரு பகுதியை கொடுப்போம், கிடைக்கும், கொடுப்போம், வாங்குவோம், வாங்குவோம், கொடுப்போம். இதுதான் உலகத்துடைய நியதி. கொடுப்பதும் வாங்குவதும் தான் உலகத்து நியதி. அவ்வை பாட்டி சொன்ன ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிடுறேன். சாதி இரண்டொழிய வேறில்லை, சாதி இரண்டொழிய வேறில்லை, சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இடி குலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. கொடுத்தா பெரிய மனுஷன், கொடுக்கணும் அவன் வேற மாதிரி சொல்லிட்டாங்க, இழிந்த பிறவின்னு சொல்லிட்டாங்க. அதனால கொடுப்பவர்கள் வாங்குவோர் 2 பேரும் உயர்ந்த ஜாதி. இது அவையோட வாக்கு. கொடுப்போம், அநேக நபர் கொடுப்போம், கொடுப்பவர்களுக்கு தான் வாங்குவதற்கான தகுதி இருக்கிறது. இந்த ரெசிப்ரோக்கல் டொனேஷன் கான்செப்ட்ல எல்லோரும் இணைந்து செயலாற்றி எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி அன்பு சகோதரர் திரு கண்ணன் அவர்களை வரவேற்கிறேன். வெல்கம் சார். மிக்க நன்றி சார், மிக்க நன்றி. ரொம்ப கிளாரிட்டி, இன்னைக்கு ரொம்ப கரெக்டான ஒரு நேரத்துல சரியான ஒரு பயணத்தை நம்ம எடுத்திருக்கோம். இங்க பங்கேற்கக்கூடிய 240 பேருக்குமே ஒரே நோக்கம் என்பதை கொண்டுதான் நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சோம். என்னன்னா மகிழ்வான வாழ்க்கை. அந்த மகிழ்வான வாழ்க்கைக்கு கண்டிப்பா பொருளாதாரங்கிறது மிக முக்கியமானது அப்படின்றத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை உங்களுக்கு. 2 காலில் நம்மளை நோக்கி வரக்கூடிய செல்வம் 4 காலில் நம்மளை விட்டு வெளியில போகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு விலைவாசி ஏற்றம் ஒரு பக்கம் மக்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிற இந்த கால சூழ்நிலையில ஒரு வருமானத்தை மட்டும் நாம நம்பி இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய தன்மையை மாற்றி அமைக்கணும். சார் அடிக்கடி சொல்லுவாங்க, அண்ணாதுரை சார், நீங்க ஸ்மார்ட் போன் வச்சிருக்கீங்க, ஸ்மார்ட் போனை நீங்க ஸ்மார்ட்டா பயன்படுத்தல அப்படின்னா நீங்க வறுமையில தான் இருப்பீங்க அப்படிங்கறத சொல்லுவாங்க. சோ இன்னைக்கு இந்த ஸ்மார்ட் போனை நீங்க ஸ்மார்ட்டா பயன்படுத்த ஆரம்பிக்கக்கூடிய முதல் நிலைக்கு வந்திருக்கீங்க. முதல் நிலையில இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த பிளாட்ஃபார்மை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சார் சொன்னபடி தூக்கம் தொலைத்த கூட்டத்தில் நீங்களும் ஒரு உறுப்பினரா மாறிடுவீங்க. எவ்வளவு நாளைக்குங்க? ஒரு வருடம். உங்க வாழ்க்கைக்காக, உங்க குடும்பத்திற்காக, அது கூட மட்டுமல்லாமல் இந்த சமுதாய முன்னேற்றத்திற்காகவும் ஒரு பங்கு நம்மால் கொடுக்க முடியும் என்றால் நம்ம ஏன் அதை முயற்சியை செய்யக்கூடாது? ஸோ அந்த முயற்சியை செய்து இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கை பயணத்துல பெரும் மாற்றங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற நிறைய நண்பர்கள் அவங்களுடைய பங்கு இன்னைக்கு நமக்கு அந்த தன்மையை அவங்க ஷேர் பண்ண போறாங்க. முதலாவதா வின்னர் அருணகிரி அவரை நான் வெல்கம் பண்றேன். வெல்கம் சார். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். அண்ணாதுரை சார் இவ்வளவு ஒரு விளக்கமா தெளிவா கொடுத்து இந்த விஷயம் புரியலை அப்படின்னு சொல்லி சில பேர் ஒதுங்குனா, அவர் கமல் சார் சொன்ன மாதிரி அவைகளோட மூளையை கொஞ்சம் செக் பண்ணித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா இவ்வளவு தெளிவா ஒரு பிளானை விளக்கி சொல்ற அளவுக்கு ஒரு பிளான் இவ்வளவு சிறப்பா இருக்கு. இன்னைக்கு நான் நிறைய பேர்த்துக்கு ஜூம் மீட்டிங் கண்டிப்பா வரணும்னு சொல்றதுல இக்பால் பாய் வந்திருக்காரு, கள்ளக்குறிச்சியிலிருந்து இக்பால் பாய் புதுசா வந்திருக்காரு. நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க. நான் பார்க்க புதிய நபர்கள் இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நான் ஜாயின் பண்ணி 62 நாள் ஆச்சு. $1540 வருமானம் பார்த்திருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்த வெள்ளிங்கிரிக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அருணகிரி சார். அடுத்ததா பாத்தீங்கன்னா சூரியராஜ் சார், நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்கள் ஷேர் பண்ண வேண்டியதுனால கொஞ்சம் சுருக்கமாக பேசும்படி கேட்டுக்கிறேன். வெல்கம் சார். சார் வணக்கம் சார். அண்ணாதுரை சார் ரொம்ப அற்புதமா பிளான ரொம்ப சூப்பரா எக்ஸலண்டா சொன்னாங்க.
உண்மையிலே இதனை இவன் செய்வான் என்ன அறிந்து அதனை அவன்கண் விடல்னு சொல்ற மாதிரி பிளானை இதுக்கு மேல எவ்வளவு தெளிவா சொல்ல முடியுமான்னு நான் தெரியல. அவ்வளவு எக்ஸலண்டா ஒரு சாதாரண ஒரு பாமரனும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அதுக்குள்ள இப்பதான் வந்திருக்காங்கன்னா கூட புரிஞ்சு தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே இந்த வாய்ப்புக்கு கொடுத்த என்னோட அப்ளைனுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் மேல மதி சார், கண்ணன் சார் அனைவருக்கும் இதை வழியை நடத்திக்கிட்டு இருக்க அனைவருக்கும் நன்றியை சொல்லி வாய்ப்பு. தேங்க்யூ சார். நன்றி, வாழ்த்துக்கள் சார். நன்றி சூரியராஜ் சார், நன்றி, வாழ்த்துக்கள். கமல் சார், நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். வெல்கம் சார். கமல் சார் இலங்கையிலிருந்து. வணக்கம் சார். வெல்கம். வணக்கம் சார். முதல் கண் அண்ணாதுரை சாருக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள். மிகவும் அருமையான ஒரு விளக்கம். கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் அருமையான விளக்கம், பாமர மக்களுக்கும் புரியுமாறு தெளிவாக விளக்கம் கொடுத்திருக்கிறீர்கள். ஆனா என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் நாளைக்கு காலமே இதை புதுசா பார்த்தாக்கள்கிட்ட கேட்டா எங்கட மக்கள்ல அரைவாசி பேட்ட மைண்ட் செட் எப்படி இருக்குமென்று சொன்னா எல்லாத்தையும் மறந்து விடிய விடிய ராமன் கதை விடிஞ்சாப்புறது, ராமன் சீதைக்கு என்ன முறை என்ற மாதிரி தான் இருக்கும். கேட்பாங்க, இது அந்த கம்பெனி மாதிரியா, இது ஆக்களை போட்டா தான் காசு வருமா என்று சொல்லி ஒன்றுமே பார்க்காத மாதிரி கேட்பாங்க. ஏன்தான் இப்படி இருக்கிறாங்களோ தெரியாது. அருமையான விஷயம். சரியான நேரத்துல கவனிச்சாக்கள் அவ்வளவு பேரும் தப்பிடுவீங்க. கவனிக்காதாக்கள் இந்த போனை சூம் மீட்டிங் ஓன் பண்ணிட்டு வேற வேலையில கவனம் செலுத்தினாக்கள் அல்லது யதார்த்தமா சும்மா பார்ப்போம்னு பார்த்தாக்கள் எல்லாம் விளங்காது. தயவு செய்து எவனொருத்தனுக்கு கனவு இருக்குதோ, எவனொருத்தனுக்கு தேவை இருக்குதோ அவ்வளவு பேருக்கும் இந்த விஷயம் கண்டிப்பா 100% ரீச் ஆயிருக்கும். ஏனென்று சொன்னா நம்ம ஆரம்பத்துல இருந்தே எங்கட இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள்ல கல்வி முறையே சரியான பிள்ளையா போய் கொண்டிருக்குது. கல்வியை என்னதுக்காக கற்கிறோம்ன்றே தெரியாது. கல்வியை கற்கிறோம், பாடமாக்கி புத்தக பாடத்தை பாஸ் பண்ணி அதுக்கு மேல ஒரு பெரிய மரியாதையா டிகிரியை சொல்லி பாடமாக்கி நிறைய பேர் வேலைக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன் நான் ஒரு ஆள், இந்த கவர்மெண்ட் உங்களுக்கு வேலை தராட்டி நெக்ஸ்ட் அடுத்தது என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, அடுத்தது என்ன செய்யறது, வெயிட் பண்ணுவோம், இன்னும் 2 வருஷம் வெயிட் பண்ணுவோம். இதைத்தான் பதில் வருது ஒழிய அவங்களுக்கு இன்னொருதனை நம்பித்தான் இருக்க வேண்டிய தேவைப்பாடுல அந்த கல்வி திட்டம் இருக்கு. அப்ப சுயமா எந்த ஒரு மனிதன் சிந்திக்கிறான். இதே ஜப்பான் நாட்டுல போய் பாத்தீங்கன்னு சொன்னா 2ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு மாணவன் கைக்கடிகாரம் செய்யறத படிப்பிக்கிறான். கைக்கடிகாரம் எப்படி செய்யறான், அதே கைக்கடிகாரத்தை நம்ம நாட்டுல இருக்கிறாங்க 30 வயசு 40 வயசுல காசை கொடுத்து வேண்டி கட்டுறாங்க. இதுதான் வித்தியாசம். அப்ப உழைக்கிற வாய்ப்பை உங்களுக்கு அருமையா விளங்கப்படுத்தி இருக்குது. நீங்க உழைச்சி 4 பேருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குற அளவு சக்தி இந்த திட்டத்துல இருக்குது. அருமையா பயன்படுத்தி கொள்ளுங்க. கணக்க யோசிக்காங்க. நான் திருப்ப சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, இது உண்மையாவே இந்த பிரபஞ்சம் இந்த காலகட்டத்துல உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு அட்சய பாத்திரம். இந்த அட்சய பாத்திரத்தை பாரத நீங்களும் எடுத்து சாப்பிட்டு கொண்டு அதுல கை வச்சு அள்ள நிறைய வரும். அந்த கொடுப்பனவை மற்றவர்களுக்கும் கொடுங்க முடியாது. இந்த அட்சய பாத்திரத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னு சொன்னா எடுக்க முடியாது. உண்மையிலேயே இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரும் சாதாரணமான ஒரு நுழைச்சோடியோ அல்ல சாதாரணமான ஒரு தகவலோடையோ இந்த திட்டத்துக்குள்ள பயணிக்கல. ஒருத்தர் சாதாரணமா ஒரு மாசத்துல 3000-4000 USD தாண்டி பயணிக்கிறாருன்னு சொன்னா முதல்ல நாங்க யோசிக்கணும். அது அவர் சும்மா ஒரு ஒன்றுமே விளங்காம சாதிக்க முடியாது. இந்த கிட்டத்தட்ட எங்களுக்கு கூட இந்த வாய்ப்பு 5 நாள் சூம் மீட்டிங்கை தொடர்ந்து அட்டென்ட் பண்ணி அதை விளங்கித்தான் அடுத்த கட்டத்தை நாங்க பயணிச்சு இந்த வெற்றி பயணத்துல போய் கொண்டிருக்கிறோம். முதல்ல ஒரு விஷயத்த ஆழமா கவனிச்சு அதை விளங்கி அடுத்த வெற்றி பாதையில போனா உங்களை நம்பி இருக்கிறவங்களும் வெற்றி அடைவாங்க. நம்ம விளங்க இல்லைன்னு சொன்னா அது அடுத்த கட்டத்துக்கு போயிருக்க 80% விளங்கி இன்னொருதனுக்கு அதுல 60% விளங்கி அடுத்த 3ஆனவருக்கு 20% விளங்கினா அந்த மொத்த பேரும் காலி. நாங்கள் இதை பொருட்படுத்தி செய்யணும், நிறைய உழைக்கணும் என்று சொன்னா எங்களுக்கு 100% விளங்குவோம்.
எங்களுக்கு 100% விளங்கினா தான் நாங்க சொல்லி கொடுக்கிறவருக்கு 90% விளங்கும். அப்ப நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எடுத்து வெற்றி அடைஞ்சவர்களை உதாரணமா வச்சு வேற லெவல்ல உங்களோட லைஃப்ல இதுல ஒருதன் சாதிக்க தெரியலையேன்னு சொன்னா 100% சொல்றேன், உங்களுக்கு வேற வாய்ப்பு இல்லை. நீங்க லைஃப்ல முன்னேறதுக்கு வேற எந்த வாய்ப்பும் இல்லை. நீங்க பார்த்த தொழிலையே பார்ப்பீங்க, பார்த்த வாழ்க்கையே பார்ப்பீங்க, அப்படியே இருப்பீங்க. இது நான் சுவரா சொல்றேன். யார் யாரெல்லாம் விட்ட தருணங்களை மறந்து இதுல இறங்கி ஒர்க் பண்ணுங்க. வெற்றி நிச்சயம், வெற்றி நமது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி கமல் சார். வெற்றியாளனாக இரு அல்லது வெற்றியாளனோடு சேர்ந்து இரு என்பதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்கீங்க. வெல்கம். ஸோ ஃபாலோ அப் ரொம்ப முக்கியம் நண்பர்களே. யாரெல்லாம் நீங்க இன்னைக்கு புதிய நண்பர்களாக இங்க அறிமுகப்படுத்தி இருக்கீங்களோ அவங்களுக்கு என்ன புரிந்திருக்கு, என்ன விளக்கம் தேவை என்பதை நாம தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபாலோ அப் என்பது நெக்ஸ்ட் ஸ்டெப் கண்டிப்பாக ரொம்ப அவசியமான தேவை இருக்கு என்பதை சொல்லியிருக்கிறார். ஸோ அடுத்ததா சாரா மேடம், நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம், தகவல் ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் மியூட் பண்ணிட்டீங்க போல இருக்கு. ஒரே நிமிடம், அகைன் அன்மியூட் பண்ணுங்க மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் ஆடியபிளா சார்? ஆடிபிள் சார், அனைவரும் ஆடிபிள் தான் மேடம். சார் அனைவருக்கும் பேசு. உற்சாகமான சாராவின் மாலை வணக்கங்கள். நான் ரொம்ப ஹாப்பியா ரொம்ப ஹெல்த்தியா உங்களோட நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நான் இந்த வாய்ப்பை கொடுத்த நண்பர் தினேஷ் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு, இந்த விளக்கத்தை எனக்கு அருமையாக எடுத்துரைத்து இன்று நான் உங்களோடு பேசுவதற்கு காரணமா இருக்கிற அண்ணாதுரை அண்ணா அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றி சொல்ல சொல்ல நம்மளுடைய நன்றிகள் அவருடைய குடும்பத்தாரையும் அவரை சுற்றி உள்ளவர்களையும் நம்முடைய டீமையும் நல்லா வளர்க்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. நன்றி சொல்ல பழகிக்குங்க. சகோதரன் சகோதரிகளே, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றாங்க. தயவு செய்து அனைவரும் உங்களுடைய பெயரை தினம் பதிவு செய்யுங்கள். என்னுடைய பெயர், என்னுடைய ஊர், நான் இன்னைக்கு ஜாயின் பண்ண இவ்வளவு டாலர் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்ல சொல்ல இந்த பிரபஞ்சம் கேட்டு கேட்டு இன்னும் பல மடங்கு உங்களுக்கு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்குங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்றேங்க. கடன், கடமை, லட்சியங்கள் என்ற விஷயத்துல நம்ம கடல்ல மாட்டிக்கிட்டு நடுக்கடல்ல கப்பல் முழுகிற நிலைமையில இருக்கும். அது ஒரு சின்ன விஷயம் தான். எனக்கு ஒரு 10வது படிக்கும்போது என்னோட ஆசிரியர் சொல்லி கொடுத்தது. கடல்ல எல்லா நாட்டவரும் பயணம் பண்றாங்க, கடல் மூழ்கிற நிலைமையில இருக்கு, தண்ணி வந்துகிட்டே இருக்கு. அப்ப சொல்றாங்க, எல்லாரும் தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் எடுத்து வெளியே போட்டுருங்க, அப்பதான் உங்க உயிரை காப்பாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் ஒவ்வொருவரும் தேவையில்லாத தன்னுடைய உடைமைகள்லாம் எடுத்து எடுத்து தண்ணியில போடுறாங்க. அதுல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நபர் மட்டும் போடாம இறுக்கி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அதனால அந்த ஒரு இப்படி இருக்காங்களே, இந்தியாவில் இப்படி தமிழ்நாட்டு மக்கள்லாம் இருக்காங்களேன்னு கடவுளா பார்த்துட்டு ஹைஃபை என்ற ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்காரு. நமக்கு தேவையில்லாத சந்தேகங்கள், நெகட்டிவ் பாயிண்ட்ஸு, இயலாமை, முடியாமை, முயற்சி செய்யாமை, இந்த தேவையில்லாத விஷயங்களை எல்லாத்தையும் எடுத்து முதல்ல தூர கீழே போட்டுருங்க. அப்பதான் நீங்க அந்த கப்பல்ல டிராவல் பண்ணி நம்ம வந்து கரையை அடைய முடியும். அதுக்காக ஹைஃபை என்ற ஒரு விஷயம், ஒரு திட்டம் நமக்கு கொடுத்திருக்கிறார் கடவுள். அநேக கடவுளுடைய தூதர்களா இருக்கக்கூடிய கண்ணன் சார், மதி சார், செல்வராஜ் சார், விஜயசங்கர் சார், நம்ம கமல் சார், எங்களுடைய அண்ணா, அருமை அண்ணா அண்ணாதுரை அண்ணா, எல்லாருமே நம்மளை மீட்டெடுக்கும் பணியில அவங்களுடைய எனர்ஜியை கொடுத்து அவங்களுடைய டைமை கொடுத்து நமக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தனியால் இல்லைங்க, தோப்பு. நம்மளுடைய எல்லாரும் இணைந்து செயல்படவும் நம்மளை ஊக்குவிக்கவும் எல்லாரும் தயாரா இருக்காங்க. ஒரு கை ஓசை வராது. நம்ம அனைவரும் சேர்ந்து கூடி தொழில் செய்வோம். இந்த தொழிலை செய்து நம்முடைய கடன், கடமை, லட்சியங்கள் இவற்றையெல்லாம் வென்று மேலே வரக்கூடிய இந்த அருமையான வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். நம்ம கமல் சார் அருமையா கதைச்சாங்க. தினமும் அவர் கதைக்க வேண்டும் என நான் வந்து அவரை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிளான் புரியாத மனுஷங்க இருக்க முடியாது. இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு கூட அண்ணா பேசுறது அருமையா புரியும். நான் வந்த மீட்டிங்ல ஏதோ பேசினாங்க, நான் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டேங்க அப்படின்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுற நபர்கள் நிறைய பேர் இதுல இருக்கிறாங்க. மேலும் நான் இன்னைக்கு பிளான் தெரிஞ்சுக்கிட்டேன், நாளைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், 4 நாள் அட்டன் பண்ணங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகாம தினம் தினம் ஒவ்வொரு நபர்களும் ஒரே மனிதர்களும் கூட ஒரு விஷயத்தை விதவிதமாக அற்புதமா நம்ம ரசித்து தெரிஞ்சு கொள்ள முடியக்கூடிய நிலையில நம்மளுக்கு எடுத்து உரைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாங்க, மீட்டிங்ல மட்டும் கலந்துங்க, விஷயத்த தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு அருமையா போய் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பை கொடுங்க. இதையே தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அண்ணாதான் சொல்லுவாங்க, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு. நமக்கு கிடைச்சா மட்டும் போதாது, எல்லோரையும் மீட்கணும்னு நம்ம வாயை திறந்து பேசணும்.
கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இதுதான் கடவுளுடைய வார்த்தையே. கேட்டா கிடைக்கும், தட்டினா திறக்கும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. அதனால நமக்கு எல்லா வாய்ப்பும் கடவுள் கொடுத்து, ஐஃபையும் கையில கொடுத்து, வாழைப்பழத்தை நீங்க உரிச்சு சாப்பிட வேண்டாங்க, உரிச்சு உங்க வாயில கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அதை மென்று சுவைத்து சாப்பிட வேண்டிய இடத்துல நம்ம இப்ப இருந்துகிட்டு இருக்கோன்றத உணருங்கள் மக்களே. இது கடைசி வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு. இந்த வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் நம்முடைய சகோதரன் சகோதரி அனைவருக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்களும் முன்னேறுமாறு கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சாரா மேடம். தேங்க்யூ உங்களுடைய பவர்ஃபுல்லான வார்த்தைகளுக்கு. அடுத்ததா வந்து கனடா நாட்டில இருந்து நம்மளோட இணைஞ்சிருக்கிற நற்குணம் சார் அவருக்கு அட்மிட் கொடுக்குறேன். வெல்கம் சார். ஹலோ, வெல்கம் சார். வெல்கம் சார். அட்மிட் ஆயிட்டோ? ஆயிடுச்சு சார், கேக்குது, பேசுங்க. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். சுருக்கமாக நான் குறிப்பிட்டு விரும்புவது, சத்தோஷி நாச்சிமோட்டோ எமக்கு தந்த பிளாக் செயின் ஊடாக வருகை தந்த பிடிசி கிரிப்டோ கரன்சி இன்றைய எத்தனையோ வளட்டுகளை இன்றைய சர்வதேச ரீதியாக கிரிப்டோ கரன்சி நுழைத்துள்ளது. அதில் வந்து சேப்பேல் வலட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்குள்ளாக நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதில் பயணம் செய்து கொண்டிருப்பது highwayspace.com. அதோடு சேர்ந்து ஏஐ டெக்னாலஜியோடு சேர்ந்து வந்து ஜான் மெக்கதி கலிபோர்னியாவிலேருந்து கண்டுபிடிச்சு இன்றைக்கு பலராலும் டெவலப் பண்ணப்பட்டு வந்துக்கக்கூடிய கணனி தொழில்நுட்பத்துறையின் தந்தை என்று சொல்லப்படக்கூடியவரால் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு. இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு ஒன்றுதற்கு போட்டி போட்டு இன்றைக்கு உலகம் வந்து எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அந்த டெஸ்லா கார் இன்றைக்கு ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. அதனை அநேக மாணவர்கள் வந்து அது ஒரு விண்கல்லா என்று சொல்லி ஆய்வு செய்து கொண்டிருக்கும் பொழுது, இல்லை, அது வந்து ஒரு டெஸ்லா காரினுடைய விளம்பரத்துக்காக உலகத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு இன்றைய தொழில்நுட்பத்துறை எங்கேயோ போய்விட்டது. கல்வி, மருத்துவம், சுகாதாரம், இறுதியாக வந்து நான் சொல்ல விரும்புவது இந்த வர்த்தகத்துறை. இந்த வர்த்தகத்துறையில் highwayspace.com வந்து என்னை பொறுத்தமட்டில் ஒரு குறைவாக நாங்கள் இந்த எளிய தமிழில் நாங்கள் பயன்படுத்துவதாக இருந்தால், அந்த ஒவ்வொரு கடையாக ஒரு வீடு வீடாக தட்டி எனக்கு கொஞ்சம் போடுங்கோ என்று இறந்து கேட்கிற அந்த பிச்சை தொழில் செய்பவன் கூடி இதில் வந்து தன்னுடைய தொழிலை வந்து உச்சக்கட்டத்துக்கு வளர்க்கக்கூடிய அளவுக்கு இதனுடைய பரிணாம வளர்ச்சி இன்றைக்கு உலகத்தின் அனைத்து கனவுகளையும் தட்டி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இதில் என்று வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த அந்த அண்ணாதுரை சேர் அவர்களுடைய அந்த ஒயிட் போர்டில் விளங்கப்படுத்துகிற அந்த விளக்கம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது வந்து நிறையவே விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் சிறப்பான விளக்கத்தினை கமல் சொன்னது போன்று மிக மிக சிறப்பான விளக்கத்தினை தந்திருந்தார்கள். அந்த வகையில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய புதிய நபர்கள் அனைவரும் உடனடியாகவே இதில் பயணத்தினை ஆரம்பிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு என்று அந்தளவுக்கு போதிய விளக்கம். அவரை கைட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய கண்ணன் சார் வந்து சரியான இடத்துல சரியான வகையில் வந்து விளக்கம் அளித்து கொண்டு அடுத்த நபரை அழைத்து கொண்டு போகும் அந்த பயணத்தை ஆரம்பித்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நீண்ட காலமாக இந்த கிரிப்டோ துறையில் வந்து நீண்ட காலமாக எந்த சலிப்பும் இல்லாது கம்பீரமான குரலில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பயணித்து கொண்டிருக்கிறார் கண்ணன் சார். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இதனை வந்து எமக்கு கையில் தந்த டாக்டர் மதி சார் ரொம்ப ரொம்ப வரவேற்கின்றேன். அவர் எங்களுக்கு சரியான சிறப்பான ஒரு திட்டத்தினை மிக குறைஞ்ச செலவில் மிக குறைந்த செலவில் எமக்கு தந்திருக்கின்றார்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அண்ணாதுரை சார் குறிப்பிட்ட அந்த விளக்கத்தில் வந்து எத்தனையோ லட்சம் எத்தனையோ கோடி காசினை நாங்கள் சரியான முறையில் சரியான சிஸ்டத்தில் பயணிப்பமாக இருந்தால் நாங்கள் அடைந்து கொள்ள முடியும். இன்று இலங்கை, இந்தியா சர்வதேச ரீதியில் வந்து இன்றைக்கு வந்து ரொம்பவும் போட்டி போட வேண்டிய நிலையில் இருக்கிறது.
பொருளாதார ரீதியாக, சமூக முன்னேற்ற ரீதியாக, வியாபார ரீதியாக இவ்வாறு நிறைய பிரச்சனைகளை வந்து இன்றைக்கு உலகம் சந்திச்சு கொண்டிருக்கிறது. அமெரிக்காவோட போட்டி போட வேண்டியிருக்கிறது. மேற்கு ஐரோப்பிய நாட்டோட போட்டி போட வேண்டியிருக்கிறது. ஆனால் நாங்கள் இருக்கிற நாணயம் வந்து USDT, அமெரிக்க டாலரை விட சற்று அதிகமான பெறுமதியில் போய்கொண்டிருக்கிறது. இப்போ இலங்கையில் இன்றைக்கு வந்து 325 ரூபா போகிறது. நான் வந்து ஆரம்பிக்கும் பொழுது 306 ரூபா போனேன், இன்னைக்கு 325 ரூபா போய்கொண்டிருக்கிறது. அந்த வகை நான் நினைக்கிறேன் இந்தியாவிலும் அப்படி தான் இருக்குமெண்டு. நிறையவே கிரிப்டோ வேர்ல்டு வந்து இன்றைக்கு குடிசைகளை தட்டி எழுப்ப வேண்டிய ஒரு நிலைமையினை உருவாக்கி கொடுத்தது இந்த highwayspace.com. அதனை வளர்த்தெடுத்து கொண்டு போகக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. அண்ணாதுரை சார் மட்டுமில்லை, விஜய் சங்கர் சார், இன்னும் அதிகமானவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து சிறப்பாக வந்து இவர்களுடைய ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப அருமையாக ஒவ்வொரு ஆளும் வந்து கொடுக்குற ப்ரெசன்டேஷன் ஒவ்வொரு விதமான அளிக்கை முறைகளை பயன்படுத்தி செய்கிறீர்கள், வரவேற்கத்தக்கது. அதில் வந்து மீண்டும் சிறப்பாக கண்ணன் சாருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ச்சியாக இந்த பயணத்தினை சரியான முறையில் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே உங்கள் ஆயுளும் இதில் இணைந்து வழிநடத்தக்கூடியவர்கள் ஆயுள் நீண்ட ஆயுள் கொடுக்க வேண்டும் என்று வரவேற்று, முடியுமான வரைக்கும் கனடாவில் வந்து இன்றைக்கு கூட்டி ஒரு சைனப் ஒன்று இருக்கிறது. கனடாவின் டீம் வந்து நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதற்கு உங்களது ஒத்துழைப்பினை நாடி நிற்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நற்குணம் சார், உங்க சிறப்பான உரைக்கு. ஸோ ஒரு ஹைலைட் மட்டும் பார்த்துட்டு நண்பர்களே நம்ம இந்த ஜூம் செஷனை நிறைவு செய்யலாம். இந்த நிகழ்வுல நீங்க 1 மணி நேரம் கலந்துகிட்டு இருக்கீங்க. இந்த 1 மணி நேரம் வாழ்க்கையில நீங்க உங்களுக்கு நீங்களே முதலீடு செய்திருக்கிறீர்கள். இந்த முதலீடு உங்களுக்கு பன்மடங்காக திருப்பி வரப்போகுது. ஏன்னா நேரத்தையும் நாம இங்க சம்பாதிக்கிறோம், மக்களையும் சம்பாதிக்கிறோம், அது இல்லாம டிஜிட்டல் அசட்டையும் நாம இங்க சேகரிக்கிறோம். நண்பர்களே, உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வழியாக கிடைச்சிருக்கிற ஏடிஎம் மெஷின் தான் இங்க அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. எனி டைம் அந்த மெஷின் வழியாக உங்களுக்கு பணம் என்பது டிஜிட்டல் அசெட்டாக சேரக்கூடிய வாய்ப்பை தான் இவ்வளவு நேரம் மிக தெளிவாக அண்ணாதுரை சார் கொடுத்தாங்க. 2 பவர் நம்ம வாழ்க்கையில இருக்கு இந்த வாய்ப்பு மூலமாக. ஒன்று கிரிப்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெய்நிகர் நாணயத்தின் பவர். அதனுடைய பவரை நீங்க பல முறை கேள்விப்பட்டிருக்கீங்க. மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துறேன். 2008 அறிமுகமான அந்த கிரிப்டோவோட முதல் காயினாக வழிவந்த அந்த பிட்காயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு 1 கோடி ரூபாயை தாண்டி இந்திய மதிப்புல பயணிச்சுக்கிட்டு இருக்கு. மிக விரைவா அது 8 கோடியை தொடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. அப்ப இது நமக்கு அறியாமையினால இவ்வளவு நாள் நம்ம வந்து அதை தொடல, அல்லது வந்து உலக நாடுகள் அதை புரிந்து கொள்ளாம பேனிக்கா அதை பயந்து விஷயங்களை அதை ஒதுக்கி வைத்தார்கள். இன்று அதே விஷயத்தை டிஜிட்டல் அசட் என்று அழைக்கிறார்கள். எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். சோ நண்பர்களே, இந்த காலத்திலாவது நம்மளுக்கு அந்த விழிப்புணர்வு தேவை. முதலாவது. இரண்டாவது, மக்களுடைய சக்தி, மக்களுடைய பவர், மக்களுடைய ஒற்றுமை மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த நெட்வொர்க்கோட பவர். இந்த 2 பவரும் ஒரே இடத்தில் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நீங்க இப்போ அறிமுகமாக நீங்க கேட்டிருக்கீங்க. இதுக்குள்ள நீங்க உங்களை அழைத்த நண்பரை இன்னும் தகவல் தெரிந்துறதுக்காக நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணுங்க, கடைபிடிங்க. இம்மீடியட்டா பாத்தீங்கன்னா அவர் ஒரு தேவதூத வாய்ப்பாக உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பு உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாத்தி அமைக்கக்கூடியதாக அமையுது. ஸோ மீண்டும் உங்களுடைய டிஜிட்டல் வேலெட்டை எப்படி கனெக்ட் பண்றது, எப்படி இதுல தொடர்ந்து பொருள் ஈட்டுறது, இதனுடைய பொட்டன்ஷியல், அந்த சாம் ப்ராஜெக்ட்னா என்ன, அதுல எப்படி நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போறது அப்படிங்கிற ஒரு தொடர் பயணத்தை நீங்க தொடர்ந்தீர்களானால் இந்த ஒரு வருடம் உங்களுக்கு 2025ங்கிற இந்த வருடம் பாத்தீங்கன்னா பொற்காலமாக அமையும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஸோ வாய்ப்புகள் நமக்கு வாயிலை நோக்கி வந்திருக்கு. வரவேற்கக்கூடிய நேரம் என்பது நாம உடனடியா வரவேற்கணும். இல்லாவிட்டால் அன்று இல்லாதது 6 மாதம் நம்ம முயற்சி பண்ணாலும் அந்த வாய்ப்பு திரும்ப நமக்கு வராது. ஸோ நன்றியுடன் விடைபெறுவோம். இன்னைக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லி அண்ணாதுரை சாருக்கு நன்றி சொல்லி நம்ம விடைபெறுவோம். கலந்துகிட்ட அனைவருக்கும் நன்றி. ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்ட நண்பர்கள் இங்க வந்திருந்தாங்க. மீண்டும் நாம் நாளை இதே நேரம் 8:30 செஷன்ல சந்திப்போம். காலை வழக்கம் போல நம்மளுடைய 4:55 அப்படிங்கிற அந்த நேரத்துல நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல சந்திக்கக்கூடிய நேரம். எல்லாரும் ரெடியா வாங்க. தேங்க்யூ சோ மச். வாழ்க வளமுடன்.